ஹலோ காய்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல தமிழக அரசியல் வளர்ச்சி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை பார்க்க போறோம். என்னதான் நடந்துச்சு தமிழ்நாட்டுல? மதராஸ் மாகாணம் எப்படி உருவாச்சு? நீதி கட்சி, பெரியார், காமராஜர், டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த கட்சி பண்ண சாதனைகள் மொத்தமா நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா தொகுத்து கொடுக்க போறேன். சோ இந்த லெசன் 100% தயவு செஞ்சு படிக்காம போயிடாதீங்க. ஏன் சார் சொல்றீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எந்த லெசன்ல இருக்குன்றது தெரியாது. பட் ஆனா இந்த லெசன்ல தான் இருக்குன்றத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் சொன்னே நீங்க உங்க வீட்ல நீங்க செய்ய வேண்டிய 2 விஷயம் பாத்தீங்கன்னா, முக்கியமான நான் சொல்றதெல்லாம் காலக்கோடா எழுதி உங்க செவுத்துல ஒட்டிக்கிங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்து ஆரம்பிச்சலாமா? பாருங்க, காலக்கோடுல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது மதராஸ் மாகாணம் மட்டும் தான் பார்க்க போறோம். அதுல என்னென்ன கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நான் பிரீஃபா உள்ள எக்ஸ்பிளைன் பண்றேன். நிறைய டேட்டாஸ் தரேங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட இந்த டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க குரூப் 1 வரைக்குமே இது வச்சுக்கலாம் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. 1914ஆம் ஆண்டு திராவிட கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. அது 1916ல தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு என உருவாக்கப்பட்டது. அதை என்ன பண்றாங்கன்னா பெயர் மாற்றுறாங்க. 1917ல நீதி கட்சி என பெயர் மாற்றப்பட்டது. பாருங்க, திராவிட கழகம் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்புன்னு உருவாக்குறாங்க. அதுல இருந்து என்ன பண்றாங்க, நீதி கட்சின்னு கொண்டு வர்றாங்க. ஆனா 1919ல மாண்டேகோ செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் கொண்டு வந்தோடனே என்ன கொண்டு வந்துடுறாங்க. அதன் மூலியமா என்ன பண்றாங்கன்னா நீதி கட்சி பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய இடங்கள் ஜெயிக்கிறாங்க. பெரியார் 1925ல் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறாரு. 1937ஆம் ஆண்டு ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்படுது. அப்ப என்ன இருக்குன்னா நீதி கட்சி அவ்வளவுதான், சுத்தமா 20ல ஆரம்பிச்சு 37 வரைக்கும் தான் அவங்க ஆட்சியை நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் சுத்தமா இல்லாம இடமா போயிடுச்சு. ஆனா 1937ல ராஜாஜி வந்தோடனே இந்தியை திணிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டமும் நடைபெற ஆரம்பிக்கிறது. அப்போ நீதி கட்சியின் பெயர் என்ன பண்றாங்கன்னா திராவிட கழகம் என பெயர் மாற்றுறாங்க 1944ஆம் ஆண்டு. இதுதான் நமக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாள். ஏன்னா திராவிட கழகம் ஃபர்ஸ்ட் உருவாக்குறான், அது தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்புன்னு உருவாக்குறான், அதுக்கப்புறம் நீதி கட்சின்னு பேர் வைக்கிறான். அப்ப நீதி கட்சியோட பேரை திராவிட கழகம் திருப்பி வந்தது. புரியுதுங்களா? திராவிட கழகம்னு சொல்லிட்டு திருப்பி பெயர் மாற்றுறாங்க. அப்போ இவ்வளவு தூரத்துல இருந்து எவ்வளவு தூரம் எந்த மாநாடுன்னு கேட்பாங்க, சேலம் மாநாடு. இங்க நோட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்தது 1949ஆம் ஆண்டு டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்படுதுங்க. அதை தாண்டி ஒரு விஷயம். ஆனா 1946ல சென்னை மாகாணத்தின் பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கப்படுகிறது 46ல. அப்ப சுதந்திர இந்தியாவின் முதல் முதலமைச்சர் யாருன்னா ஓமந்தூரான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஓபி ராமசுவாமி. சரிங்களா? 1947ல முதலமைச்சரா ஆகிறார்கள். 1949ல குமாரசாமி ராஜா வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரா இருக்காரு. ஒரு நல்ல விஷயமா போயிட்டு இருக்கு. இவரை பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் 1952ல இந்தியாவில முதல்ல பொது தேர்தல் நடத்தப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிட்டி ரிலேட்டடாவும் இம்பார்ட்டன்ட். பாலிட்டிலும் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. அனைத்து மாநிலங்களும் ஒன்னா சேர்க்கலாம், தனியா பிரிச்சு போறவங்க சொல்லுவாங்களா, அது எல்லாமே மாநில மறுசீரமைப்பு சட்டத்துல வரும். திருப்பியும் இந்தி திணிப்பு 1965 37ல திணிக்கிறாங்க, 1965ல திணிக்கிறாங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா இந்தியை எதிர்த்து போராடினது மட்டும் இல்லாம சி.என். அண்ணாதுரை அவர்களின் கீழ் திமுக அரசாங்கம் ஆட்சி அமைக்கப்படுது 1967ல. ஆனா 1967ல ஆட்சி அமைச்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சி.என். அண்ணாதுரை காலமாகிவிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சது அவருடைய காலம். அப்புறம் 69ல இருந்து யார் வர்றாருன்னா கருணாநிதி வருவார். ஆனா கருணாநிதியும் கொஞ்ச நாள் ஆட்சி பண்ண முடியல. ஏன்னா ஒரே ஒரு காரணம் தாங்க. ஏன்னா 1972ல எம்.ஜி. ராமச்சந்திரன் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிச்சு பயங்கரமா கொண்டு போறாங்க. அவர் சாகும் வரையில அவர் மட்டும் தான் இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. அப்போ மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் 1974 எம்ஜிஆரால் நிறைவேற்றப்பட்டது. அப்போ இந்த டைம் லைன் தயவு செஞ்சு சொல்றேன், படிக்காம போயிடாதீங்க. எங்க வேணா இருங்க, நீங்க என்ன வேணா படிங்க. ஆனா இதை படிக்காம ஒரே ஒரு எக்ஸாம் கூட போயிடாதீங்க. இப்ப தெரியுதுங்களா தமிழ்நாட்டோட நிர்வாகம் எப்படிலாம் இருந்திருக்கு? இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்குள்ளதான் நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறோம். அப்ப இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறது தமிழ்நாடு. இப்ப எல்லாருமே நான் எங்க கூட்டிட்டு போக போறேன்னா ஒரு கப்பல்ல ஏத்தி எங்கெங்கெல்லாம் டைம் டிராவல் பண்ண போறோம். தயவு செஞ்சு தூங்கிடாதீங்க. தூங்கிட்டீங்கன்னா அந்த டைம் லைன்ல நீங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்க, சுதந்திரம் எப்படி எல்லாம் வாங்குச்சுன்றது தெரியாம போயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் போயிடலாமா? தமிழகத்தோட வரலாறு பார்க்கலாங்க. தமிழ்நாளே ஒரு நல்ல வரலாறு தானே. ஏன்னா தென்னிந்திய மாகாணம் என்பது மெட்ராஸ் பிரசிடென்சி என்பது ஆங்கிலேயர்களால் அரசியல் நிர்வாகம் தேவைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்டதுதான் இது. சரிங்களா? இது மட்டும் இல்லாம இந்த சென்னை மாகாணம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1801ங்க. நோட் பண்ணுங்க ஐயர. இந்த மாகாணமானது 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் தற்பொழுது உள்ள ஆந்திரா, கேரளாவின் மலபார் பகுதி, தெற்கு கர்நாடகா, ஒடிசாவின் வடபகுதி முழுவதும் எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த லட்சத்தீவோட சேர்த்து மதராஸ் மாகாணம் சொல்லிட்டு தான் பேர் வச்சிருந்தாங்க. ஆனா 20ஆம் நூற்றாண்டின் காலத்தில் சென்னை மாகாணத்தில் அந்த அரசியலானது 2 பேருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்.
பிராமணர் மற்றும் பிராமணர் அல்லாதோருடைய மோதல் அதிகமா இருந்துச்சு. ஏன்னா காங்கிரஸ் அதிகமா யார் இருந்தாங்க பாத்தீங்கன்னா பிராமணர்கள் டாமினேஷன் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல படிச்ச இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா பிராமணர் அல்லாத இயக்கத்தை தோற்றுவிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப சென்னை மாகாணத்துல என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, சில பிராமணர் அல்லாத ஜாதி குழுக்களின் உறுப்பினர்கள் தொழில்துறையில வாணிபம் செய்யறதுல என்ன பண்றாங்க, வேலை வாய்ப்பை கேட்கிறாங்க. சார் எனக்கும் வேலை கொடுங்க, நானும் வேலை செய்யறேன். இங்க பாருங்க, படிக்காதீங்க, கவனிங்க, காதால கேளுங்க. நான் சொல்லும் போது பாயிண்ட்ஸ் நீங்க பேனா எடுத்தா போதும். இப்ப சென்னை மாகாணத்துல வந்து பாத்தீங்கன்னா சில பிராமணர் அல்லாத சாதி குழுக்கள் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, எனக்கும் வாணிபத்திலையும் தொழில்துறையிலும் அரசு வேலைகளிலும் வேலை வேணும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஜாதி பிரிவினை வந்து பாத்தீங்கன்னா அங்கவே உருவாக ஆரம்பிச்சு. சில பேருக்கு தரமாட்டேன்னு சொன்ன உடனே நான் இந்த இடத்துல இருக்க விரும்பல, நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இருந்து போறேன்றாங்க. ஆனா கிராமத்துல இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சென்னை மாகாணத்துக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க வேலையை தேடி. அப்போ அந்த அடையாளத்தை உறுதியாக்குறதுக்காகவே சமூகத்தில், அரசியலில், நிர்வாகத்தில் பிராமணர்கள் அனுபவித்து வந்த ஏகபோக அதிகாரம் மற்றும் தனி உரிமை சலுகைகளை சவாலாக எதிர்த்து நின்றது ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்னா தமிழ்நாடு தாங்க. அவன் மட்டும் எல்லாத்தையும் அனுபவிக்க கூடாது, எல்லாருக்கும் சரிசமமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. அப்ப திராவிடன் என்ற வார்த்தை அறிஞர்கள் மற்றும் தமிழ் அல்லாதோர், ஆரியர் அல்லாதோர், தமிழ் பேசுவோரை அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்ப திராவிடம் என்ற வார்த்தை யாரு குறிக்குன்னா தமிழ் பேசுவோரே அடையாளம் கண்டு கொள்ள காணப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே நேரத்தில் பிராமணர்கள் ஆரியர்கள் எனவும் வடநாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாங்க. பிராமணர்கள் அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க எல்லாம் ஆரியர்ஸ், அவங்க வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் பீப்புள்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேயே. ஆனா இங்க இருக்கவங்க எல்லாம் திராவிடர்கள், தமிழ் பண்பாடு கொண்டவர் எனவும் தமிழ் நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் கருதப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இதை மட்டும் நீங்க நோட் பண்ணா போதும். காலப்போக்குல திராவிட இயக்கம் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பிராமணர் குழுக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே சேர்ந்து திராவிட இயக்கத்தை தோற்றுவித்துச்சுன்னு சொல்றாங்க. 1801 பன்மொழி கொண்ட சென்னை மாகாணமானது ஒரு 4 மொழி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, துளு. நீங்க இந்த 4 லாங்குவேஜும் ஒற்றுமையா இருக்கிறத பார்க்கலாம். லூ, லா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க தெரியுமா? அது எல்லாத்தையுமே காணப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்தியாவுடைய பன்மைத்தன்மையை சென்னை மாகாணத்தின் அரசியல் வளர்ச்சி காண முடிந்ததுன்னு சொல்றாங்க. பஸ் சார் இது மட்டும் போயிட்டு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இது மட்டும் போலங்க. வங்காளத்திலும் வட இந்தியாவின் பிற்பகுதியிலும் சமஸ்கிருத மொழி டாமினேஷன் படிச்சுங்க. நம்மளுக்கு எப்படி தமிழ் எடுக்கிறாங்க பாருங்களேன், இந்த பகுதி ஃபுல்லா தமிழ் எடுக்கிறோம்னா இந்த பகுதி ஃபுல்லாவே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் எடுக்கிறாங்க. இந்த பகுதி ஃபுல்லாவே என்ன எடுக்கிறாங்கன்னா சான்ஸ்கிரிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமஸ்கிருதம் தான் வந்து பாத்தீங்கன்னா பெருசுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவற்றோடு இந்தோ ஆரியா மற்றும் இந்திய ஜெர்மனி மொழி குடும்பங்களும் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வேதம் அல்லாத சமஸ்கிருதம் அல்லாத பண்பாடு அங்கீகரிக்கப்படவில்லை எங்க வட இந்தியாவிலன்னு சொல்றாங்க. பட் இது வேண்டாம், நம்ம இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இத பாருங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி இதை பார்த்திருப்போம். எலிஸ் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா 1816 மற்றும் கால்டுவெல் 1856 போன்றவர்கள் இந்திய கலாச்சாரம் என்பது ஒரே மாதிரியான தன்மை கொண்டது அல்ல என்றும் புத்த திராவிட மரபுகள் கூட இந்தியாவில் இருந்தது என்று நிரூபித்தவர்கள் யாருன்னா இவங்க தான் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல இவங்க 2 பேரும் முக்கியம். அதை தாண்டி ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பிராமணர்கள் பிராமணர் அல்லாதோர் மீது தங்கள் மேன்மையை கோருவது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா கொண்டு போறாங்க திராவிடர்கள். 2வது பிராமணர்கள் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை ஏகபோகமாக ஆகிய இரண்டும் திராவிடர்கள் அடையாளத்தை பிராமணர் அல்லாதோர் அடையாளமாக மாற்றி அமைத்துன்னு சொல்றாங்க. ஒரே விஷயம் தான், இது பெருசாலாம் படிக்காதீங்க. அவங்க அனுபவிச்சுதான் நான் அனுபவிக்கூடாது. இதுல நிறைய ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் வரும். நான் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் செக்ரிகேட் பண்ணி தரேன். அதுவும் ஜஸ்டிஸ் பார்ட்டில வந்து நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் சொல்றேன். இப்ப என்ன நடக்குதுன்னா பிராமணர்களோட டாமினேஷன் தப்பிச்சு வராங்க. சரி இதே மாதிரி எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இது நடந்துச்சு எங்கன்னா மகாராஷ்டிரா. எந்த கொஸ்டின் உங்களுக்கு நோட் பண்ணி பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் கூட மகாத்மா ஜோதிபா பூலே இது போன்ற ஒரு பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை துவங்கினார் சொல்றாங்க. அப்ப மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை துவங்கியவர் யாருன்னா ஜோதிபா பூலே அப்படின்னு ஞாபகம் போதும். அது மட்டும் இல்லாம சார் இது தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஎன்பிசி ரிலேட்டடா, இது நோட் பண்ணி பார்க்கலாம். 1852ஆம் ஆண்டு கஜ்லு லட்சுமி நரசு செட்டி என்பவர் என்ன பண்றாருன்னா இந்த காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முன்னாடியே பிராமணர்கள் மீது என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு தாக்கம் இருக்கு அவர்கிட்ட. அப்போ சென்னை வாழ் மக்கள் சங்கம் சொல்லக்கூடியது, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லக்கூடியதை உருவாக்குனாருங்க. எப்பனா 1952ஆம் ஆண்டு. யாருன்னா கஜ்லு லட்சுமி நரசு. அவர் உருவாக்கி வணிகர்களை மட்டுமே அது மையப்படுத்தி இருந்துச்சு. அவங்க தாங்க டார்ச்சர் கமிஷன் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குங்களா? சித்திரவதை தடை சட்டத்தை கொண்டு வந்தவங்க அவங்க தான். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உப்புக்கள் வரிக்கப்பட்ட இந்த வரியை குறைக்கணும்னு சொன்னதும் அவங்கதான். ராணுவ செலவுகளை குறைக்க சொன்னதும் அவங்கதான். அப்போ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பெரும் பங்கு ஆடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா 1909ல மின்டோ மார்லி சீர்திருத்தம் கொண்டு வருவாங்க.
மின்டோ மார்லி சீர்திருத்தம்னா அவங்களுக்கு தெரியும். முதலில் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட ஒரு சீர்திருத்தம்னா மின்டோ மார்லி சீர்திருத்தம் தான் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ சென்னை மாகாணத்துல நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஆனா ஒரு கணக்கெடுப்பு, ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துமா. அப்போ அந்த செயற்குழுல 1913 செயற்குழுல ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டிவ் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் சொன்ன கூற்று கேளுங்க. மக்கள் தொகையில் 3% அங்கம் வகிக்கும் பிராமணர்கள் அனைத்து வாய்ப்புகளையும் எடுத்துக்கொண்டனர் என்பதை நிரூபித்தார். முடிச்சா பாருங்க. வெறும் 3% of peoples occupied 100% of offices அப்படின்றாங்க. இது எல்லார் மத்தியிலும் பரவ ஆரம்பிச்சது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சி தோன்றதுக்கு காரணமான்னு சொல்றாங்க. இதுல எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் விட்டுட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நாம என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இவங்க 3 பேர் முக்கியங்க. நம்ம டேபிள் பார்த்தோம்ல, அந்த டேபிள் தான். 1916ஆம் ஆண்டு டாக்டர் டி.எம். நாயர், சர் பி.டி. தியாகராயர், சர் டாக்டர் சி. நடேசனார் போன்றோர் பிராமணர் அல்லாத சமூக அரசியலில் பொருளாதார நலன்களை பாதுகாப்பதற்காக ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அதுதான் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு என்று சொல்றாங்க. என்ன அமைப்பு? சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லக்கூடியது. இதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா காலப்போக்கில் 1917ஆம் ஆண்டு நீதி கட்சி என பெயர் மாற்றப்பட்டது. என்ன கட்சின்னு பெயர் மாற்றப்படுது? நீதி கட்சி என பெயர் மாற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நோட் பண்ணுங்க. இந்த நீதி கட்சியின் நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா கல்வி, சமூகம், பொருளாதார மேம்பாட்டினை உருவாக்குவதற்கும் அந்த அரசியலமைப்பான அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கும் இதை நிறைய கொடுத்துப்பாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ரீட் அவுட் பண்ணிட்டாலே போதும். ஓகேங்க. நீதி கட்சி என்ற பெயர் ஆங்கில இதழான நீதி என்பதன் அடிப்படையில் பெயரிடப்பட்டது. இதுவும் நான் வச்சுக்கணும், மற்றதும் தேவையில்லை. அடுத்த சீர்திருத்தம் பாருங்க. 1919ஆம் ஆண்டு மாண்டேகோ செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் கொண்டு வராங்க. அப்படின்னா மாகாணங்களின் இரட்டை ஆட்சின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வராங்க. என்ன சார் இது மாகாணங்கள் இரட்டை ஆட்சினா? ஒண்ணு கவர்னர் 10 பேர், இன்னொன்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு பாத்துப்பாங்க. அப்ப இந்த முறை கொண்டு வரப்பட்ட என்ன ஆயிடுச்சுன்னா சில துறைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்க கவனிங்க, ரிசர்வ்டு லிஸ்ட்னு சொல்லிட்டு ஆளுநர், இந்த இடத்துல ஆளுநர் கிட்ட இருக்கும். ஆளுநர் கிட்ட பினான்ஸ் இருக்கும், ஆர்மி இருக்கும். ஆர்மியும் அவங்க வச்சுப்பாங்க. யாரு? ஆளுநர். இந்த இடத்துல இந்தியர்கள் கிட்ட என்ன கொடுத்திருப்பாங்கன்னா சில விஷயங்கள் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகாதாரம், வேளாண்மை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். சும்மா பேரளவு தான் கொடுக்குறாங்க. ஏன்னா நீ பினான்ஸ் யார்கிட்ட வச்சிருக்க? உங்ககிட்ட வச்சிருக்க. எது வேணாலும் நான் பினான்ஸ் வேணா யார்கிட்ட வரணும்? உங்ககிட்ட தான் வரணும்னு சொல்லிட்டு பேரளவு இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்யறாங்க. அப்ப இரட்டை ஆட்சியின் மூலம் நடந்த தேர்தலில் முதல்ல காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல கலந்திருந்தால நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னதால நீதி கட்சி இப்ப என்ன பண்ணிட்டாங்க? பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப பெரும்பாலும் ஜெயிக்கிறாங்க. அப்பதான் நீதி கட்சி என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சராக ஏ. சுப்புராயலு முதலமைச்சராக, அவரை தொடர்ந்து பனகல் ராஜா ஆவாருங்க. பனகல் அரசர்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணுங்க. இப்ப நான் லிஸ்ட் கொடுக்குறேன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணுங்க. மூன்றாவதா வந்து பாத்தீங்கன்னா சுப்புராயன், நீதி கட்சியின் 3வது முதலமைச்சர் சுப்புராயன். இவர் வந்து 3வது. 4வது முதலமைச்சர் முனுசாமி நாயுடு. முனுசாமி நாயுடு 5வது முதலமைச்சர். இதுதான் கடைசி முதலமைச்சர்னு சொல்லலாம். போப்லி அரசர்னு சொல்லுவாங்க. சார் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இவங்களுடைய ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு பணி ஆற்றிட்டு இருப்பாங்க. குரூப் 1 ரிலேட்டடா, குரூப் 4 ரிலேட்டடா. நீங்க அந்த வரிசை கேட்டாங்கன்னா நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் சுப்புராயலு, 2வது பனகல் அரசர், 3வது சுப்புராயன், 4வது முனுசாமி நாயுடு, போப்லி அரசர் 5வது. இவரோட என்ன ஆயிடுதுன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா முடிவடைகிறது. அப்போ நீங்க இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் சொன்னேன், நான் நிறைய தருவேங்க, நீங்க கவனிச்சா மட்டும் போதும் அப்படின்ற விஷயம் தான். அப்ப நீதி கட்சி தோற்றுவிக்கப்படுதுங்க. ஃபர்ஸ்ட் இதை பத்தி நிறைய கொடுத்திருப்பாங்க. பட் நமக்கு என்னன்னா இவங்க வந்த உடனே பொது வழி, போக்குவரத்து, உணவு விடுதிகள் மற்றும் பொது கிணறுகளை பயன்படுத்துதல் போன்றவற்றில் இருந்த பாகுபாட்டை என்ன பண்றாங்க? நீக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பஞ்சமர்கள் நிலத்தை ஒதுக்கீடு செய்து கொடுத்தனர்னு சொல்றாங்க. அந்த பஞ்சமி லேண்ட்னு ஒரு லேண்ட் இருக்கு தெரியுமா? நம்ம அசுரன் படத்துல சொல்லுவாங்க தெரியுமா? அந்த லேண்டை எந்த கட்சி தோற்றுவிக்குதுன்னா இவங்க தான் சொல்லிட்டு சொல்றாங்க. சில பள்ளிகளில் மத்திய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் கொண்டு வந்தனர். அப்போ பரிசோதனை முறையில் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் யாருன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு சொன்னா போதும். ஆனா இங்க ஒரு கொடுமை நடந்திருக்கு பாருங்க. இப்ப நீட்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதே மாதிரி அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருத அறிவு அடிப்படை தகுதின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை நீக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க தாங்க.
சமஸ்கிருத கல்வி அடிப்படை கல்வி கிடையாது, சமஸ்கிருத அறிவுன்னு சொல்லிட்டு நீக்கிட்டு மருத்துவ மாணவர்களுக்கு, அது முக்கியமா பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உள்ள நுழையணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதன் விளைவாக முத்துலட்சுமி அவர்களின் முயற்சியால் இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறையும் ஒழிக்கப்பட்டது. பெண்களுக்கு 1921ஆம் ஆண்டு வாக்குரிமையும் கொடுக்கப்பட்டது அப்படின்றத இங்க சொல்றேன். சரிங்களா? அப்ப நீதி கட்சி பயங்கர விஷயங்களை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிராசுதார் முறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் உழைச்சது யாருன்னா இவங்கதான். பல நீர்ப்பாசன திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மேலும் இந்த ஆட்சி காலத்தில் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நோட் பண்ணி பார்க்கலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. அடுத்தது ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926. கொஸ்டின் கேட்பாங்க, மிஸ் பண்றாதீங்க. நான் அங்க பாருங்க, நான் கொடுக்கலன்னா சொல்லக்கூடாது, நான் எல்லாத்தையும் கொஸ்டின் கொடுப்பேன். அப்புறம் வந்து சார் வந்து இயர் கொடுக்கலாம் என்ன வந்து திட்டக்கூடாது, நான் கொடுத்துட்டேன் அவ்வளவுதான். அண்ணாமலை பல்கலைக்கழகம், ஆந்திரா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பல்கலைக்கழகமும் ஆண்டு நோட் பண்ணிக்கங்க, போதுமானது. சரிங்களா? அப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு தானே சார்னா இவ்வளவுதாங்க. ஆனா பட் நம்ம இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லலாமா? இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இலவச மதிய உணவு திட்டத்தை அளிச்சிருக்காங்க 1920. வகுப்பு வாரி கொடுத்தது இவங்க தான். அது மட்டும் இல்லாம இந்த பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கணும் வந்து இவங்க தான். தேவதாசி முறையை ஒழிச்சவங்களும் இவங்க தான். இவங்களை பத்தி சொன்னா நிறையவே சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்றது சொல்றாங்க. சரிங்க சார், இதுல பெரியார் எப்படி சார் உள்ள வர்றாரு பாத்தீங்கன்னா, பெரியார் உள்ள வர்றாரு. ஏன்னா பெரியார் இந்தியை ரொம்ப எதிர்ப்பாருங்க. இந்தியை திணிக்காது, அவங்க யாரு கெடுக்கணும்னா கெடுத்துக்கிட்டோம். அப்போ இந்தி வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவுல பயங்கரமா அராஜகம் பண்றதுன்றத சொன்னதே இவர் தான். சென்னை மாகாணத்தில் மாபெரும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றதன் விளைவாக மாகாண அரசாங்கத்தால் பெரியார் சிறையில் அடைக்கப்படுகிறார். இங்கதாங்க பிரச்சனை. பெரிய போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடாரு. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் 23 நாட்கள், 15 years 23 days. சரி, 15 ஆண்டுகளில் தப்பா சொல்லிருங்க. 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றதால் இவர் சிறைப்பறவை என அழைக்கப்பட்டார். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்ப சிறைப்பறவை என அழைக்கப்பட காரணம் இந்திய எதிர்ப்பு போராட்டம். புரியுதுங்களா? அதுக்காக மட்டும்தான் போயிருக்காரு. 15 ஆண்டுகளில் 23 முறை, 25 சொல்லிட்டு 23 முறை சிறை சென்றிருக்கார். 23 டைம்ஸ். கொஸ்டின் தமிழ்லையும் கேட்பாங்க, எத்தனை முறை சிறை சென்றார் கேட்டோம்னா 23 முறைன்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்போ சிறையில் இருந்த போதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா இவர் தான் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணிங்க. இவருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, வைக்கம் வீரர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த சேரன் மாதேவி குருகுலத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தியும் சொல்லியிருக்கேன். அங்க மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாகுபாடு காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுலயும் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேரன்மா குருகுலத்தை ஆக்குபை பண்ணியிருக்கோம். சோ அதுல இருந்து விலகி வருவாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ 1925 தான் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. சுயமரியாதை இயக்கம்னா என்னன்னா சமூக சீர்திருத்தம், ஜாதி முறை ஒழிப்பது, மாண்பற்ற தன்மையை நீக்குவது, பெண்கள் மீதான பாலின அடிப்படையிலான தடை நீக்குவது, பரம்பரை அர்ச்சகர் உரிமையை எதிர்ப்பது. இந்த பரம்பரை அறங்காவலர்னு சில சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுடைய உரிமையும் பறிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அந்த பரம்பரையில எந்த மதத்தை வேணுமோ போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்றதையும் குறிப்புகள்ல கூறியிருப்பாரு. அப்ப சுயமரியாதை இயக்கம், அந்த இயக்க உறுப்பினர்கள் ஜாதியின் துணை பெயர்களை துறப்பதுடன் ஜாதி மத அடையாளங்களை கைவிட வேண்டும் என ஆணையிட்டது. என்ன பண்ணோம், அந்த பக்கத்துல போடுவாங்க தெரியுமா, சீமராஜா அப்படின்னு சொல்லிட்டு பேர்லாம் போடுறாங்க பாத்தீங்கன்னா, அந்த பேர்லாம் இருக்கக்கூடாது. அவன் பேர் என்னவோ அது மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த கான்ட்ராக்ட் மேரேஜும் கொண்டு வர சொல்றாங்க. என்ன பண்றாங்கன்னா அந்த ஒப்பந்த திருமணங்களும் கொண்டு வந்துடலாம் அப்படின்றதையும் இங்க குறிப்பிடுறாரு. அப்ப இவ்வியக்கம் தீண்டாமைக்கு எதிராக மட்டும் போராடவில்லை, மாறாக ஜாதிமுறை அமைப்பு மற்றும் ஜாதி அடிப்படையிலான பலவீனங்களுக்கு எதிராகவும் போராடி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ பெரியார் கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் பெண்கள் மாநாட்டில் ஈவேரா ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டதுங்க. நோட் பண்ணுங்க, இது பெண்கள் மாநாட்டில் தான் கொடுக்குறாங்க. அப்ப பெரியாரோட 4 சொல்லியிருப்பேன், குடியரசு, புரட்சி, விடுதலை, அப்புறம் ரிவோல்ட்னு ஒண்ணு இருக்கும், அதையும் எழுதிக்கங்க. இது எல்லாமே சிறப்பான பிரச்சாரம் செய்யப்பட்டது. குடியரசு தான் வந்து பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை பத்தி நிறையவே பேசின ஒரு நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு சொல்றோம். சுயமரியாதை இயக்கம் இதை பத்தி நிறையவே பேசியிருக்கோம். பட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டுல முதலாவது சுயமரியாதை இயக்கம் நடைபெறும். எந்த இடம் கேட்பாங்க, செங்கல்பட்டு. அப்போ 1937ல ராஜாஜி வந்துடுறாரு. வந்த உடனே என்ன பண்றாருன்னா ஒரு இடத்தை தவிர மீது எல்லாத்தையும் வெற்றி பெற்றுறாரு ராஜாஜி. பெரிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஏகபோகத்தோட வந்து உள்ள என்ன பண்றாரு, ஆட்சியை பிடிச்சிடறாரு, இந்தியை திணிக்கிறாரு. அப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டமும் நடக்குது. ஆனா இக்காலகட்டத்தில் தான் 1925ல ஒருத்தர் இருக்கார், மே தினத்தை அறிமுகம் செய்தவர். ஞாபகம் இருக்குங்களா? யாரு? சிங்கார வேலர். இவர் வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுக்காகவும் போராட ஆரம்பிச்சிடறாருன்னு சொல்றாங்க. அப்போ சுயமரியாதையின் நோக்கங்கள் இருக்கு. ஜஸ்ட் இதை அப்படியே ரீட் அவுட் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. இது எல்லாமே
மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல இருக்கு. இது எல்லாமே ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ பெரியார் பொதுவாக பிராமணர்கள் அல்லாதவரிடம், குறிப்பாக இளைஞர்களிடம் என்ன பண்றாருன்னா சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்காருங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன ஒரு விஷயம் கவனிச்சுங்க, இளைஞர்களே பெரியாரை பின்பற்றுறவங்க யாரா இருந்தாலும் மத விழாக்களை மக்கள் பின்பற்றுவதை ஆதரிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் ஆனா என்ன ஆயிடுச்சு, ஒரு ஸ்டேஜ்ல நீதி கட்சியும் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. ஒரே ஒரு காரணம் தாங்க நீதி கட்சி வீழ்ச்சி அடைய. பிராங்கா சொன்னா பெரியார் தான். ஏன்னா பெரியார் வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினாங்க. கடைசியா அவங்களே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்கள ஏத்துக்கல. பிளவு ஏற்பட்ட என்ன ஆயிடுச்சு, ஆதரவை இழச்சிறாங்க. 2வது, பெரியார் தலைமையில் இருந்த சுயமரியாதை இயக்கம் மிகவும் புரட்சிகரமான சீர்திருத்த இயக்கமாக மாறியது. பயங்கரமா சீர்திருத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாமிக்கு சிலையை உடைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சில பேர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3வது பாருங்க, இந்த ஹையர் கிளாஸ் பீப்புள்ஸ், அந்த ஆங்கிலம் படிச்சிருக்கவங்கல்ல, அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, புரிய ஆரம்பிச்சிது. இவருடைய கருத்து தான் சொல்றாருங்காட்டி எந்த மாற்றமும் ஏற்படலன்னு சொல்லிட்டு. பட் என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து மொத்தமா போயிடுச்சு. அப்ப நீதி கட்சியின் வீழ்ச்சி இங்க தொடங்கிடுச்சுன்னு சொல்றாங்க. பட் பெரியார் சொன்ன சில விஷயங்கள் நம்ம ஏத்துக்குதான் ஆகணும். சில பெண் அடிமைகள் எல்லாமே வச்சிருந்தாங்க. அது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, நீக்கிட்டான்னு சொல்றாங்க. அப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்த பிக் பாருங்க, யாருன்னா நம்ம ராஜாஜி தான் கொண்டு வந்திருப்பாரு. அப்படியே அதெல்லாம் வேண்டாம். நமக்கு சொன்னா அவர் பண்ண விஷயங்கள் மட்டும் நோட் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மது விலக்கு கொண்டு வர்றாரு. 2வது, ஜமீன்தாரி முறையை கொண்டு வர்றாரு. 3வது, ஆலய நுழைவுக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தடையை நீக்கி கொண்டு வர்றாரு. ஆனா இங்க நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து தேவதாசி முறையும் ஒழிக்கிறாரு. இதை மட்டும் நோட் பண்ணுங்க, வேற எதுவுமே தேவையில்லை. ராஜாஜி முதலமைச்சர் ஆன உடனே மதுவிலக்கு கொண்டு வர்றாரு, ஜமீன்தார் முறையை ஒழிக்கிறாரு, ஆலய நுழைவுக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்டவரும் போலான்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்தி மொழியை 4வது இருந்துறாரு. அதுதான் பெரிய டிராபேக்ங்க அவருக்கு. இந்த பள்ளிக்கூடங்களை மூடுறதுக்கு முக்கிய காரணமானது இந்திய மொழி தான் சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த தேவதாசி முறையும் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ரொம்ப டென்ஷன் பண்றாரு. அதையும் என்ன பண்றாரு, எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இந்திய எதிர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா 1944ஆம் ஆண்டு பெரியார் தலைமையில் நடைபெற்ற சேலம் மாநாட்டில் ஏற்கனவே பெரியாரின் தளபதியாகிவிட்ட திறமையான சொற்பொழிவாளரான CN அண்ணாதுரை நீதி கட்சியின் பெயரை திராவிடக் கழகம் என பெயர் மாற்றினார். அப்ப திராவிடக் கழகம் என்ற பெயர் மாற்றியவர் யாருன்னா CN அண்ணாதுரை. எந்த ஆண்டு? 1944. நோட் பண்ணுங்க, இது ப்ரீவியஸ் கொஸ்டின். எந்த மாநாடு? சேலம் மாநாடு. பல முறை கேட்பாங்க கொஸ்டின். எந்த மாநாட்டில் நீதி கட்சி திராவிட கழகம் என பெயர் மாற்றப்பட்டதுன்னா சேலம் மாநாடு. ஆண்டு 1944. மாற்றியவர் அண்ணாதுரை. கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிட்டு பாருங்க. இவங்களுடைய கோரிக்கை ஒரே கோரிக்கைங்க, திராவிட நாடு தனிநாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிங்க, சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர்கள் சொன்ன பாத்தீங்கன்னா, ஐயோ நான் இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்களா, நான் வேற கஷ்டப்பட்டு எழுதினேன். ஓகே, கவனிச்சுங்க. இந்த டேபிள் தேடி இருந்திருப்பீங்களே, யார் தான் சார் ஃபர்ஸ்ட் சுதந்திர இந்தியாவில் யார் சார் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அந்த டேபிள் காணும். மொத்த சென்னையுடைய CM லிஸ்ட் இருக்கு பாருங்க. சுப்புராயலு, பனகல் ராஜா, சுப்புராயன், முனுசாமி, பொப்ளி ராஜா, PT ராஜன், KV ரெட்டி, ராஜாஜி, இது வரைக்கும் வராங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, செயல்பட்டு இருந்துச்சு. ஆனா நமக்கு TNPSC ரிலேட்டடா சுதந்திர இந்தியாவின் முதலமைச்சர் OP ராமசுவாமி, இவர் நோட் பண்ணுங்க. அப்புறம் நான் சொல்றவங்க நோட் பண்ணுவாங்க. ராஜாஜி நோட் பண்ணீங்களா? பத்வாச்சலத்தை நோட் பண்ணுங்க. ஏன் சார் பத்வாச்சலத்தை நோட் பண்ண சொன்னீங்க? இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பத்வாச்சலமும் ராஜாஜியும் இந்தியா அதிகமா எதிர்த்து திணிச்சுட்டே இருப்பாங்க. இதுவும் ஒரு பிரச்சனையா வந்து முடியும். சரிங்களா? ஓகே, இந்த லிஸ்ட் அப்படி என்ன பண்றீங்க, நோட் பண்ணி வைங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ திராவிட நாடு தனி நாடுன்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அது என்ன ஆச்சு, கடைசி வரைக்குமே கோரிக்கையா மட்டும் தான் இருந்துட்டு போயிடுச்சு. ஏன் காரணம்னா, அந்த சீனாக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் சென்ட்ரல்ல உள்ள வந்து நாட்டை பிடிக்க ஆரம்பிப்பான். அப்பதான் இந்தியா என்ற உணர்வு வந்து பாத்தீங்கன்னா அண்ணா கிட்ட வர ஆரம்பிக்கும். இனிமேல் திராவிட நாடு தனி நாடு வேண்டாம், என்ன பண்ணலாம், இந்த கோரிக்கையை விட்டுட்டு இந்தியா கூட பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் இங்க பாருங்களேன், நான் இங்க சொன்ன 65 யாருன்னு பாத்தீங்கன்னா 63, 65 பத்வாச்சலம் இருந்தாரா. 2வது இந்திய எதிர்ப்பு போராட்டம் இங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உறுப்பு 313 படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இப்போதைய அபிஷியல் லாங்குவேஜ் எவ்வளவு இருக்குன்னா 22 அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு. அந்த மொழி என்ன பண்ணி ஆக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப மத்திய அரசாங்கத்தின் இந்த முடிவை எதிர்த்து 1965 ஜனவரி 24 26 நாள் துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டது. திமுக என்ன பண்ணிடுறான், நான் துக்க நாளா அனுசரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. பல தலைவர்கள் தொண்டர்கள் கைது செய்யறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, சிறையில உயிரும் விட்டுடுறாங்க. பட் இந்த மாணவர்கள் கிட்ட பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்துது. நீ என்னடா என் மொழிய, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்தி மொழி திணிக்கிறது வந்து ஒரு மொழியை அழிக்கிறதுன்னு கிடையாது, உண்மையாவே அதுதான். ஏன்னா என்ன பண்ணிடுறாங்க, நீ வந்து அது படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இங்கிலீஷ்னு ஒண்ணு படிக்க சொல்லிட்டு தமிழை மறந்துட்டே இருக்காங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க?
இங்கிலீஷும் படிக்கிறவனுக்கு தமிழ் புரிய மாட்டேங்குது, தமிழ் புரியவனுக்கு இங்கிலீஷ் புரிய மாட்டேங்குது. இந்த ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. அதுதான் இங்க சொல்லியிருப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா திராவிட கழகம் சொல்லிட்டு சொன்னோம். இந்த காலத்துல அண்ணாதுரை வந்து பாத்தீங்கன்னா திராவிட கழகத்தை விட்டு பிரியறாரு. ஏன்னா பெரியார் என்ன பண்ணுவாருன்னா, இந்த சமூக பண்பாட்டுல நீ கவனம் செலுத்துற, இந்தியாவில அரசியல் வளர்ச்சிக்கு எதுவுமே நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 1949ஆம் ஆண்டு திராவிட கழகத்தை பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் என அறிவிக்கப்பட்டதுங்க. நோட் பண்ணுங்க, இது ப்ரீவியஸ் கொஸ்டின். அப்ப எந்த ஆண்டு அண்ணா பெறுகிறார், எந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டதுன்னா 1949ல என்ன பண்ணிடுறாரு, ஆரம்பிச்சிடறாரு. இதோட கண்டினியூஷன் இருக்குங்க. சரிங்களா? இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுங்க. சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை. எவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்காரு பாருங்க பெருந்தலைவர் காமராஜர். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா? அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துல காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்டு ஒரு எல்லாருடைய கவனத்திலையும் ஈர்க்கப்படுகிறார். அதனாலதான் காமராஜர் உள்ளேயும் வர ஆரம்பிக்கிறாரு. இந்த ராஜாஜியோட ஆட்சியை பத்தி நம்ம நிறையவே பேசிட்டோங்க, எக்கச்சக்கமா பேசிட்டோம். அவர் இந்தி மொழியை திணிச்சாரு, பரம்பரை குலக்கல்வியை கொண்டு வந்தாரு, அப்படி எல்லாத்தையுமே நான் சொல்லி முடிச்சிட்டேன். சோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. சோ ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கங்க, வேற எதுவுமே பண்ணாதீங்க, ஜஸ்ட் ரீட் அவுட். அடுத்தது காமராஜர். காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே தெரியும், கல்வி கண் திறந்தவர், கல்வி எல்லாத்தையுமே நான் அவரை பத்தி பேசாத இடமே கிடையாதுன்னு நான் சொல்வேன். ஏன்னா குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாஜினா, குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் காமராஜர். ஃபர்ஸ்ட் பாயிண்டே முடிச்சு பாருங்க. பல அணைக்கட்டுகளை கட்டி என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா நீர்ப்பாசன வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை உருவாக்கியது யாருன்னா இவர்தான். தொழிற்பேட்டைகளையும் அமைச்சு கொடுத்திருக்காரு. இந்த மாநிலத்தை தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு முக்கிய பங்காற்றியவர் யாருன்னா இவர் தான் சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏழை கிராமப்புற குழந்தைகளுக்கு கல்வி பெற செய்தவர் இவர் சொல்றாங்க. உண்மையான விஷயங்க. எவ்வளவு ஏழையா இருந்தாலும் ஒண்ணுங்க என்ன கொடுக்குறேன், நான் கல்வியை கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ திராவிட கட்சியின் ஆட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டே இருந்துச்சு. முக்கியமா பாருங்க, மத்திய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யாருன்னா இவர் தாங்க. மத்திய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராஜர். இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி 1967 பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்படுது. திமுக என்று பெயர் மாற்றம் சி அண்ணாதுரை முதலமைச்சர் ஆயிடுறாரு. இவர் என்ன பண்றாரு பாருங்க, வீட்டு வசதி, படியரசு திட்டத்தின் மூலம் உணவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த வாரியம் ரொம்ப முக்கியங்க, குடிசை மாற்று வாரியம். நோட் பண்ணுங்க, 1 by 1 குடிசை மாற்று வாரியம் இது எல்லாத்தையுமே கொடுத்துடுறாரு. அது மட்டும் இல்லாம பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி, 1969ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி என்ன பண்றாருன்னா சி.என். அண்ணாதுரை மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தார். இதுதான் பெரிய சாதனை. மெட்ராஸ் என்ற பெயரை என்ன பண்றாரு, தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் யாருன்னா இவர் தான் அப்படின்றத நான் பூச்சுனா போதும். இது நிறைய சொல்லியிருப்பாங்க. இது அப்படியே என்ன பண்றீங்க, ஜஸ்ட் அப்படியே, இது ரொம்ப முக்கியம். அதுல 2வது உலக தமிழ் மாநாட்டை நடத்தப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா சி.என். அண்ணாதுரை தாங்க. அதே மாதிரி ஏழை மக்களுக்கு மானிய விலையில் அரிசி வழங்கப்பட்டதுன்னு யாருன்னா இவர்தான். இது பாருங்க, நான் ஸ்பெசிபிகேஷன் படிக்கல, நீங்க தான் படிச்சு வைக்கணும். கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுது யாருடைய ஆட்சி காலத்துன்னு சொல்லிட்டு. அப்ப தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு பிறகு திராவிட ஆட்சி பாத்தீங்கன்னா இவங்க 3 பேர், சி.என். அண்ணாதுரை, கருணாநிதி, எம்.ஜி.ஆர், செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் நடத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்ப இவங்க பண்ணிட்டே இருக்கிறப்போ கிட்டத்தட்ட 62 ஆண்டுகள் திராவிட கட்சிகள் ஆண்டதுன்னு சொல்றாங்க. இது ஒரு கொஸ்டினா பாருங்க. திராவிட கட்சிகள் தமிழகத்தை எத்தனை ஆண்டுகள் ஆண்டிருக்குன்னா 62 ஆண்டுகள் ஆண்டிருக்கு. அது இல்லாம 1957 திமுக அரசியலில் நுழைய ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. அப்போ அதுதான் சொன்னேன், திராவிட நாடுன்னு சொல்லிட்டு கோரிக்கையை சொன்ன பத்திலாம் சீனா ஆக்கிரமிப்பு தான் இங்க கொடுத்திருக்காங்க, வேற எதுவும் இல்ல. இப்போ சி.என். அண்ணாதுரை திருப்பியும் தமிழ் மொழியாக அவர் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இருமொழி கொள்கையை கொண்டு வர கொடுத்துருக்காங்க பாருங்க. இருமொழி கொள்கையை பின்பற்றினா போதும், இந்த ஒரு மொழி கொள்கையெல்லாம் வேண்டாம் அப்படின்றதையும் கொண்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம சி.என். அண்ணாதுரை முதன்முறையாக மலிவு விலை அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஒரு படி அரிசி ₹1 என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சி.என். அண்ணாதுரை. அவருக்கு பிறகு யார் பதவி ஏற்கிறாருன்னா மு. கருணாநிதி ஐயா அவர்கள் பதவி ஏற்கிறாரு. ஆனா என்ன ஆயிடுதுன்னா நம்ம எம்.ஜி.ஆர் ஐயா அவர்கள் 1972ல வந்த உடனே திராவிட கட்சி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அங்கிருந்து போயிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சி என்ன பண்றாருன்னா 1977ல தோற்றுவிக்கிறாருங்க. தோற்றுவிச்சது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் பாருங்க, 87 வரைக்குமே அவர் தன் இறப்பு வரைக்குமே முதலமைச்சரா இருந்த ஒரே ஒரு முதலமைச்சர் யாருன்னா சி.என். அண்ணாதுரைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு விஷயங்க. அவர் சி.என். அண்ணாதுரை எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சத்துணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவருடைய காலத்திலயும் சரி, எல்லாருடைய காலத்திலயும் நல்லாதான் இருந்துச்சு. இதை தாண்டி கருணாநிதி மற்றும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் தான் இன்னும் நிறைய விஷயங்கள், மறுமலர்ச்சிகள் எல்லாமே ஏற்பட ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? அடுத்த ஒரு பாடங்கள்ல இதை பத்தி நிறைய விஷயங்களுமே இருக்கும், அதையும் பார்க்கலாம். இது நோட் பண்றீங்களா? சரிங்க சார். இப்ப டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க 2 பேரும் பண்ண திட்டங்கள் மட்டுமே இங்க கொடுத்திருக்கேன்.
இலவச அரிசி திட்டம், சத்துணவு திட்டம், படிப்பு வரை இலவச கல்வி, விவசாயத்திற்கு இலவச மின்சாரம், சைக்கிள் ரிக்ஷா ஒழிப்பெல்லாம் எம்ஜிஆருங்க. ரிக்ஷா படத்தை வச்சுதான். அப்ப கையால் மலம் அள்ளுவது ஒழிப்பு, கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான தொட்டில் குழந்தை திட்டம், இது ஜெயலலிதா அம்மையார். அமைப்பு சாரா பணியாளர்களுக்கு பல்வேறு நலவாரியங்கள், இன்னும் கூறினால் மாற்று பாலினத்தவர்கள் நலன் காப்பதற்காக உறுதி செய்தவர்னு சொல்றாங்க. ஒருவரை ஒருவர் அழிக்கும் சாதி சண்டையை சமத்துவபுரம் உழவர் சந்தையை உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. உழவர் சந்தையை உருவாக்கியவர் கலைஞர். அப்ப இந்த இடத்துல இது எல்லாமே யாருடைய காலத்துல ஏற்படுத்துனா இவங்க 3 பேருங்க. எம்ஜிஆர், கருணாநிதி ஐயா, ஜெயலலிதா அம்மையா. இவங்க 3 பேரால தான் என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா இது உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பயங்கரமா கொடுத்ததுன்னு சொல்றாங்க. HDI பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. பட் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுங்க போதும். தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கென்று தனியாக பெண்கள் பல்கலைக்கழகம் இருக்குன்னு சொல்றாங்க. பெண்களுக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல தான் இருக்குன்னு சொல்றாங்க. பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம், சட்டம், மருத்துவம், சித்த மருத்துவம், விளையாட்டு போன்றவற்றில் தனியாகவே பல்கலைக்கழகம் கொண்ட ஒரு மாநிலமா தமிழ்நாடு வரதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா இந்த திராவிட கட்சிகள் தான் அப்படின்றத இங்க சொல்லி முடிக்கிறோம். சரிங்களா? இப்போ வரைக்குமே சரி திராவிட கட்சிகள் செல்வாக்கு பெற்றிருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அப்ப போட்ட ஒரு பேஸ் தான்ன்றத நம்ம இங்க சொல்றோம். அப்ப இந்த லெசன் தமிழ்நாட்டுல என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா? நான் ஒண்ணு சொல்றேன் கேட்பீங்களா? ஒரு 4 டைம்ஸ் படிங்க. ஏன் சார் இது மட்டும் 4 டைம்ஸ் சொல்றீங்கன்னா ஒரு 4 கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. 4 கொஸ்டின் குரூப் 1ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. 4 to 5 கொஸ்டின்ஸ். குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சு முடிச்சோம்னா மறக்கும் போது என்ன பண்ணணும், ரிப்பீட்டடா ரீகால் பாருங்க. இல்ல எங்கன்னா வயக்காட்டுல போறப்போ, நடந்து போறப்போ, எங்கன்னா சுத்தி போறப்போ இதை கவனிச்சுட்டே போனீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஓகேங்க, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.